இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாவேக சார்பில் நேற்று நடந்த இஃப்தார் நோன்பு தரப்பு நிகழ்ச்சியில் பணம் திருடப்பட்டுள்ளதாக புகாரானது எழுப்பப்பட்டிருக்கிறது. 3 பேரிடமிருந்து சுமார் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் திருடப்பட்டதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தாவேக சார்பில் ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் தாவேக தலைவர் விஜயும் பங்கேற்றிருந்தார். இந்த கூட்டத்தில் 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு பணம் திருடப்பட்டிருப்பதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. 3 பேரிடமிருந்து 1 லட்சத்திற்கும் மேல் திருடப்பட்டிருப்பதாக இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. முகமது இஸ்மாயில், அப்துல் அபுதாகிர் உள்ளிட்ட 3 பேரிடமிருந்து பணம் திருடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. ஒருவரிடமிருந்து 63 ரூபாயும் 63,000 ரூபாயும் திருடப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி. இந்த திருட்டு தொடர்பான புகார் தொடர்பான முழுமையான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்ட இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் வரை பிட்பாக்கெட் அடிக்கப்பட்டிருப்பதாக அண்ணா சாலை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டை பகுதியில் நேற்று YMCA மைதானத்தில் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் தலைமையில் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக பொதுமக்கள் அதிகமாகவும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அடையாளம் தெரியாத நபர்கள் 3 நபர்களிடமிருந்து, அதாவது மனிதநேய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் 3 பேரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பிட்பாக்கெட் அடிக்கப்பட்டிருப்பதாக அண்ணா சாலை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எருக்கஞ்சேரி பகுதியை சேர்ந்த மனிதநேய ஜனநாயக கட்சி வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் முகமது இஸ்மாயில், அதே போன்று அதே கட்சியை சார்ந்த கிளை செயலாளர் அப்துல் அபிதாகிர், அதே போன்று உட்பட 3 பேரும் இந்த 20,000 ரூபாய், 63,000 ரூபாய், அதே போன்று 42,000 ரூபாய் ஆகிய 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணம் பிட்பாக்கெட் அடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக அண்ணா சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு இருக்கக்கூடிய CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பரிசார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி முரளி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.